வணக்கம். அச்சா, யோசிச்சு பாருங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைகள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட பொருந்தி போனா நம்மள யோசிக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சில அட்டகாசமான காவியங்கள பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒருத்தரோட கோவம், அதுவும் நியாயமான கோவம், ஒரு பெரிய நகரத்தையே சாம்பலாக்குற அளவுக்கு சக்தியா மாறுனா, நம்மளோட முதல் கதையோட நாயகி அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான். சரி, இப்போ இத யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு பாத்திரம் இருக்கு. அதுல இருந்து எடுக்க எடுக்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. பசிங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்துல இடமில்லாம செஞ்சிடலாம் இல்லையா? நம்ம அடுத்த நாயகி கிட்ட அப்படி ஒரு அற்புதம் இருந்துச்சு. ஆமாங்க, நாம இப்போ நுழைய போறது ஐம்பெருங்காப்பியங்களோட உலகத்துக்குள்ளதான். இது தமிழ் இலக்கியத்தோட ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டும் கிடையாது. ஒரு காலகட்டத்தோட வாழ்க்கை முறை, அவங்களோட சிந்தனைகள், தத்துவங்கள்னு எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டுற கவிதைகள். சரி, வாங்க நம்ம முதல் கதைக்குள்ள போலாம். கண்ணகியோட கதை நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச கதை தான். இதுல காதல் இருக்கு, துரோகம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி யாராலும் அசைக்க முடியாத நீதிய பத்தி பேசுற ஒரு காவியம் இது. இந்த காவியத்தோட பேரு சிலப்பதிகாரம், அதாவது சிலம்பை மையமா வச்ச ஒரு கதை. கதையோட ஆரம்பமே ஒரு சோகம்தான். கோவலன் தான் மனைவி கண்ணகியை விட்டுட்டு மாதவிங்கிற ஒரு நாட்டிய பெண்கிட்டே போயிடுறான். தன்னோட சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பவும் கண்ணகி கிட்டேயே வர்றான். ஆனா கண்ணகி அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறான். ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு தன்னோட கால் சிலம்பல ஒன்ன கழட்டி விக்க குடுக்கறான். ஆனா மதுரையில என்ன ஆகுதுன்னா, ராணியோட சிலம்ப திருடித்ததா அவன் மேல தப்பான பழி விழுந்துடுது. அரசனும் சரியா விசாரிக்காம அவனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறான். இங்கதான் கதையோட உச்சகட்டமே வருது. கண்ணகி நேரா பாண்டிய மன்னனோட சபைக்குள்ள போறா. என் சிலம்பில் இருக்கிறது மாணிக்கக் கற்கள், முத்துக்கள் இல்லன்னு முழங்கி தன்னோட இன்னொரு சிலம்பு உடைச்சு காட்டுறா. அவளோட அந்த அறச்சீற்றம், அவளோட நியாயத்துக்கான ஆவேசம் ஒரு தெய்வீக நெருப்பா மாறுது. அந்த அநீதி நடந்த மதுரை நகரத்தையே அது எரிச்சு சாம்பலாக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளோட ஒழுக்கமும் நேர்மையும் தான் அவளோட நீதிக்கான ஆயுதமா மாறுச்சு. நீதியோட நெருப்ப பார்த்தாச்சு. இப்போ கருணையோட கடலுக்கு போகலாம் வாங்க. சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சின்னு சொல்லப்படுற அடுத்த காவியம் மணிமேகலை. இதோட நாயகி யாருன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள்தான். மணிமேகலை உலக வாழ்க்கைய தேர்ந்தெடுக்காம ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறா. அவங்க தேர்ந்தெடுத்த பாதை கருணையும் சேவையும் நிறைஞ்ச ஒரு ஆன்மீக பாதை. அவங்களுக்கு அமுத சுரபின்னு ஒரு மந்திர பாத்திரம் கிடைக்குது. அதோட சிறப்பு என்னன்னா, அதுல இருந்த உணவை எடுக்க எடுக்க குறையாம வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த சக்திய அவங்க அதிகாரமா பார்க்கல, மத்தவங்களுக்கு சேவை செய்ய கிடைச்ச ஒரு கருவியாதான் பார்த்தாங்க. அந்த அற்புத பாத்திரத்தை வச்சு அவங்க போன இடமெல்லாம் பசிய ஒழிச்சாங்க. நம்மளோட 3வது ஹீரோ ஒரு இளவரசன். கலை, வீரம், இசைன்னு எல்லாத்திலயும் கெட்டிக்காரன். சொல்லப்போனா அந்த காலத்து சூப்பர்மேன்னு கூட சொல்லலாம். சீவகனோட வாழ்க்கை வெற்றிகளோட ஒரு உச்சம்னே சொல்லலாம். காட்டுல பிறந்தாலும் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு சூழ்ச்சியால பறிபோன தன்னோட ராஜ்யத்தை சண்டை போட்டு ஜெயிக்கிறான். செல்வம், புகழ், அதிகாரம்னு எல்லாமே அவன் கால் கீழே வந்து விழுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டிய எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சீவகனுக்கு உண்மையான அமைதி கிடைக்கல. உலகத்துல கிடைக்கிற இன்பம் எல்லாம் நிரந்தரமில்லாததுன்னு உணர்ந்து எல்லாத்தையும் துறந்து ஒரு துறவியா மாறி மோக்ஷத்தை அடையறான். அதாவது அவனுக்கு உண்மையான வெற்றி அரியணையில கிடைக்கல, துறவரத்துல தான் கிடைச்சது. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த 5 காப்பியங்களும் நமக்கு முழுசா கிடைக்கல. ஆனா கிடைச்ச சின்ன சின்ன துண்டுகள் கூட ரொம்ப சக்தி வாய்ந்த கதைகளை நமக்கு சொல்லுது. தொலைஞ்சு போன இந்த காப்பியங்கள்ல வளையாபதி குடும்ப வாழ்க்கையோட அறநெறிகளையும் சமூக விதிகளையும் பத்தி பேசுது. அதே சமயம் குண்டலகேசியோட கதை இன்னும் சுவாரஸ்யமானது. அவ மரண தண்டனையிலிருந்து காப்பாத்துன அவளோட கணவனே அவளை கொல்ல பாக்குறான். ஆனா அவ தன்னோட புத்திசாலித்தனத்தால அவனை ஜெயிச்சு ஒரு பெரிய பௌத்த விவாதியா மாறுறா. இது அறிவால கிடைக்கிற விடுதலைய நமக்கு சொல்லுது. இந்த வளையாபதி காவியத்திலிருந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் 72 பாடல்கள் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு காவியத்துல எவ்வளோ பெரிய இலக்கிய பொக்கிஷங்களை நம்ம காலப்போக்கில இழந்திருக்கோன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு உணர்த்துது. சரி, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த 5 அற்புதமான கதைகளும் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வாங்க எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். இந்த 5 காவியங்களையும் சுருக்கமா இப்படி பார்க்கலாம்.
சிலப்பதிகாரம் சிலம்பை வச்சு நீதிய பத்தி பேசுது, மணிமேகலை பிச்சை பாத்திரத்தை வச்சு ஈகையோட பெருமைய சொல்லுது, சீவக சிந்தாமணி அரியணைய துறக்கிறது மூலமா துறவரத்தை விளக்குது. நமக்கு முழுசா கிடைக்காத வளையாபதி குடும்பாரத்தையும், குண்டலகேசி அறிவோட வெற்றியையும் பேசுது. பாத்தீங்களா, ஒவ்வொரு காவியமும் நமக்கு ஒரு முக்கியமான மதிப்பீட்டையும் அதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சக்தி வாய்ந்த சின்னத்தையும் கொடுக்குது. இந்த காவியங்கள் காட்டுற பாதைகள்ல, அதாவது நீதியோட பாதையா, கருணையோட பாதையா, இல்ல அறிவோட பாதையா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கதைகள் ரொம்ப பழமையானதா இருக்கலாம், ஆனா அது எழுப்புற கேள்விகள் இன்னிக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒளிச்சிட்டே இருக்கு, இல்லையா?